ஜோதிட ஆர்வ நண்பா வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வலிமை பெற்றிருந்தால், வலிமை என்பது என்ன? ஆட்சி, உச்சம், வர்க்கோத்தமம், பரிவர்த்தனை, திக்பலம், திருக்பலம், கேந்திரம், திரிகோணம், இந்த மாதிரி பொசிஷனில் இருந்து ஒரு கிரகம் வலிமை பெற்றிருந்தால் அந்த கிரகம் வலிமையாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் வலிமை பெற்ற கிரகம் பாவத்தன்மை அடையும் போது தன் வலிமையை இழந்துவிடும். பாவத்தன்மை எந்த கிரகம் கொடுக்குதோ அந்த கொடுக்கிற கிரகத்தின் தன்மைக்கு ஏற்ப தன்னுடைய பலத்தை இழக்கும். ஒரு கிரகம் ஆட்சி உச்சம்னு எவ்வளவு பூரணமான பலமாக இருந்தாலும் ராகு கேதுக்களோடு 10 டிகிரிக்குள் குறைந்து இணையும் போது அந்த கிரகம் முழுமையாக தன் பலத்தை இழந்துவிடும். அதுபோல ஒரு கிரகம் சனியின் பார்வை சேர்க்கையில் அல்லது சூரியன் பார்வை சேர்க்கையில் இருக்கும்போதும் அது தன் பலத்தை இழக்கும். பாவகிரகமான சனி, சூரியன், செவ்வாய் சேர்க்கையின் போது அந்த கிரகம் தன் பலத்தை இழக்கும் என்பது விதி. அந்த பலத்தை எவ்வளோ தூரம் இழக்குதுன்னா, அந்த சனி, சூரியன், செவ்வாய் அந்த ஜாதகத்தில் எவ்வளவு தூரம் பலமாக இருக்கிறதோ அந்த பலத்திற்கு ஏற்ப அந்த கிரகம் தன் பலத்தை இழக்கும். உதாரணமாக குரு ஜாதகத்தில் நட்பு வீட்டில் இருக்கார். கிட்டத்தட்ட அது 60% பலம். நட்பு வீட்டில் உள்ள குருவை ஆட்சி உச்சம் பெற்ற சனி பார்வை செய்தால் குரு பாவத்திறமை அடைவார். ஆட்சி உச்சம் பெற்ற சனிங்கிறது 100% பலம். அந்த 100% பலம் உள்ள சனி 60% பலம் உள்ள குருவை பார்வை செய்யும் போது அவர் பாவத்தன்மை அடைந்து முழுமையாக பலம் இழந்து விடுவார். ஆட்சி பெற்றாலும் முழுமையாக பலம் இழந்துடுவார். நட்பு வீட்டில் இருக்கிறனால முழுமையாக பலம் இழந்து விடுவார். இதே மாதிரி ஆட்சி பெற்ற குருவை பகை வீட்டில் இருக்க சனி பார்த்தா அப்போதும் குரு பாவத்தின்மை அடைவார். ஆனால் குரு முழுமையாக பலம் குறைய மாட்டார். காரணம், குருவோட சனி பலம் குறைவாக இருப்பதனால. மறுபடியும் இந்த விதியை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரகம் எவ்வளவு பலமாக இருந்தாலும் பாவத்தன்மை பெற்ற கிரக தொடர்பை பெறும்போது தன் பலத்தை அந்த கிரகம் இழக்கும். பலம் எவ்வளோ தூரம் பலம் இழக்கணும்னா, பாவத்தன்மை கொடுக்குற கிரகம் எவ்வளவு தூரம் பலமாக இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல பலம் குறையும். வணக்கம்.